I could say, for a common comparison, I would like to say Dhoni. தோனி மீது 1000 விமர்சனங்கள் இருக்கும். அவன் தண்டண்டா ஏதோ அவன் லக்ல ஓடுது அவனுக்கு பொழப்புன்னு ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறப்ப சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவன் ஜெயிக்கிற போது, அந்த அணி ஜெயிக்கிற போது, அது தோனிக்கு லக் இருக்குது, ஏதோ ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு நாளைக்கு லக் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் வளரும் போது அடுத்தவன் வளர்ந்துட்டானா நம்ம மனசுல வரும், அவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. ஆமா, அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு. ஏன்னா உழைக்கிறவனுக்கு தான் அதிர்ஷ்டமே அடிக்கும். அவனை அடிக்கணும்னா அவன் போய் நிக்கணும்ல. எனக்கு பார்வைக்கு தெரியல, நீ நவந்து வானா அதிர்ஷ்டம் எங்கேருந்து அடிக்கும்? கொல்ல பக்கத்துல இருந்து கோமா எவனாதான் அடிப்பான். அதிர்ஷ்டமே உங்களை நோக்கி வர வேண்டும் என்றால் அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் 2 அடி எடுத்து வச்சாகணும். அவன் 2 அடி எடுத்து வைக்கிறான். தோனி நிறைய விளையாடவே இல்லை, சரியா மேட்ச் ஆட மாட்டேங்கிறாரு, நல்லா ரன் எடுக்க மாட்டான்னு 1000 விமர்சனங்களை வைக்கலாம். பட் if you see his record, ஒரு சீரீஸ்ல 8 மேட்ச் நடந்திருக்கிறப்ப 6 மேட்ச்ல 7 மேட்ச்ல 12 ரன்னும் 13 ரன்னும் எடுத்து டொக்கு வச்சு அசிங்கமா விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து மிடில் ஸ்ட்ரிக் அவுட் ஆகி போல்ட் ஆகலாம். தோனி வெளியில போய் ஒரு சீரீஸ் நடக்கும். தோனி முடிந்தது கதை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விமர்சிப்பாங்க. இவரை தலைவராக வைத்துக் கொண்டு எப்படி இந்திய அணி ஜெயிக்க முடியும் அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கப்போ ஃபைனல் மேட்ச் நடக்கும். ஃபைனல் மேட்ச்ல கடைசியில ஒரே ஒரு விக்கெட் தான் கையில இருக்கும். 60 பந்துகளில் 85 ரன்கள் தேவைப்படும். The most crisis situation for the team to succeed to the next level. அடுத்த இடத்திற்கு அந்த அணி போக வேண்டும். இறுதிக்கட்ட நிலையில் உட்கார்ந்திருக்கும். தோனி 4ஆவதாக களத்தில் இறங்கியவன் நின்று ஆடுவான். கடைசி ஓவர்ல 18 ரன் வேணும், 6 பால் தான் இருக்கு. 3 பால்ல 6 அடிச்சு 3 பால மிச்சம் வச்சு கோப்பையை வாங்கி அடுத்தவன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். That's all.